உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நடுநிலை தராசு, நியாயமான தராசு. இந்த ஊற்று தண்ணியும் அந்த ஆற்று தண்ணியும் ஒன்றா கலக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து திராவிட கட்சிகளை, அதாவது திமுகவை, அதிமுகவை வீழ்த்துவதற்காக திட்டம் போட்டு வருகிறார்கள். அது யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இது நடுநிலை தராசு, நியாயமான தராசு. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. புரட்சி தளபதி என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகர் விஷால், இவருக்கு சில படங்கள் சமீபத்தில் சரியாக ஓடலை. இப்போ ரத்னா அப்படின்ற படத்தில் விஷால் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஹரி டைரக்ஷன். இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். விஷாலுக்கு மீண்டும் இந்த படம் வெற்றி படமாக அமைந்து மீண்டும் இன்னொரு இன்னிங்ஸை விஷால் தொடங்க போகிறார் அப்படின்னு பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா விஷாலுடைய நடிப்பு வேறு லெவலில் இருக்காமா. அதாவது தெறிக்க விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இவருடைய நடிப்பு தெறிக்க விடுதாமா. ஹரி இதுக்கு இயக்கம். ஹரி பற்றி நமக்கு தெரியும். அதாவது சிங்கம் படத்தில் சூர்யாவுக்கு ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா, பார்க்குறியான்ட்டு டைலாக் கொடுத்து அந்த படத்தையே ஃபேமஸ் பண்ண ஒரு இயக்குனர் ஹரி அவர்கள். இவருடைய படங்கள் எல்லாமே சண்டை காட்சிகள் நிறைந்ததாக இருக்கும். சண்டை காட்சி அதிகமாக இருக்கும். சரி, இந்த படத்தில் ரத்னம் திரைப்படத்தில் விஷால் நடிச்சிருக்காரு. இதோ ஒரு விழாவுக்கு வராரு. அந்த படம் டீசர்னு தெரில, இல்லை ஆடியோ லான்ச்சுன்னு தெரில. படங்களை பற்றி பேசுகிறாரு. ரத்னம் திரைப்படத்தை பற்றி பேசிட்டு அப்படியே கீழே இறங்கி வரும்போது பத்திரிகையாளர்கள் கம்முன்னு இருப்பாங்களா? அவங்களுக்கு வேலையே ஏதாவது நோண்டி விட்றதா நம்ம பத்திரிக்கைக்காரங்களுக்கு. அவங்களால தான் சில நன்மைகளெல்லாம் நடக்குது நாட்டுக்கு. பத்திரிக்கைக்காரங்க இல்லைன்னா நாட்டுக்கு பல நன்மைகள் நடக்காமல் போயிருக்கும். பத்திரிக்கைக்காரங்க வராங்க. வரும்போது விஷால்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், ஐயா விஷால் ஐயா, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது விஷால் அதுக்கு சொல்கிறாரு, நான் ஒரு முறை தான் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன். என்னை அரசியலுக்கு வர விடாதீங்க. ஏன்னா நான் நடிச்சுட்டே போயிடுறேன். ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நான் அரசியலுக்கு வரமாட்டேன். யாருக்கு சொல்கிறாரு? திராவிட கட்சிகளுக்கு, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவும் சொல்கிறாரு விஷால். என்னை அரசியலுக்கு வர விடாதீங்க. நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்களுக்கு நல்லது பண்ணனா நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். என்னுடைய வேலை என்ன? நடிக்கிறது. அதை பார்த்துட்டு போயிடுறேன். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னா நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன். என்னை வரவிடாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வாரத்துக்காக அந்த மனசை கண்டிப்பாக பாராட்டணுங்க. என்ன சொன்னார்? மக்களுக்கு நல்லது செஞ்சால் நான் அரசியலுக்கு வர மாட்டேன். மக்களுக்கு நன்மை செய்யாமல் போயிட்டீங்கன்னா நான் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன். சபாஸ் விஷால் அவர்களே, இந்த வார்த்தை மக்களுக்காக யாராவது பேச முடியுமா? தில்லா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில். ஓகே, பாராட்டக்கூடிய விஷயந்தான். இவர் அரசியலுக்கு வரன்றதுக்கு பின்னணி இருக்குது. இவர் அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கி 2026 தேர்தலெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா, இவர் வேற ஒரு நடிகர் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் விஜய் அவர்கள் கூட, நடிகர் விஜய் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்வதும் 2026, விஷால் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்வதும் 2026. 2 வருஷமும் ஒன்று.
விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டார், விஷால் கட்சி தொடங்கலை. அப்போ விஷால் வந்து கட்சி தொடங்கி 2026 போட்டியிட போகிறாரா? அதெல்லாம் இல்லை. விஜய் தொடங்கிய கட்சியில் இவர் போய் ஐக்கியமாக போகிறாரு. ஐக்கியமாகி விஜய் ஏதோ ஒரு தொகுதி கொடுப்பாரு, அதில் போய் நின்று இவர் ஜெயிச்சு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிச்சா இவருக்கு ஒரு ஏதோ ஒரு பதவி கொடுப்பாங்க. ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை ஒரு எம்பி பதவியோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதுக்கு தான் இவர் வந்து இப்போவே சோசகமாக 2026 நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் எனும் ஆற்று நீரில் விஷால் என்ற ஊற்று நீர் கலக்கப் போகிறது. கலந்து தேர்தலை சந்திக்கப் போகிறது 2026 சட்டமன்ற தேர்தலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.